அடியார்களே அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு எமது ஆலயத்தின் உற்சவம் பற்றிய விவரங்கள் எல்லோருக்குமாக அமையப்பெற்றுள்ள இந்த விவரங்களை உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றோம். 5ஆம் தேதி 6ஆம் மாதம் 2026 வெள்ளிக்கிழமை அம்மன் கொடியேற்றம் மாலை 5 மணிக்கு. 13/6/2026 சனிக்கிழமை அம்மன் கொடியிறக்கம் 12 மணிக்கு வேள்வி அம்மன் ஆலயத்தில். மற்றது 19/6/2026 வெள்ளிக்கிழமை 8ஆம் மடை 4 மணிக்கு. 20/6/2026 சனிக்கிழமை மாணிக்கவாயர் குழு பூசை. 21/6/2026 ஞாயிற்றுக்கிழமை எமது ஆலய மகோற்சவ சாந்தி உற்சவம் 6 மணிக்கு. 22/6/2026 திங்கட்கிழமை முருகன் கொடியேற்றம் காலை 10 மணிக்கு. மற்றது 1ஆம் திருவிழா, 2ஆம் திருவிழா, 3ஆம் திருவிழா, 4, 5, 6, 7, 8, 9 கும்பமூசை காலை 8 மணிக்கு. திருவிழா வசந்த மண்டப பூசை காலை 11:30க்கு. மற்ற 30/6/2026 செவ்வாய்க்கிழமை 9ஆம் திருவிழா சப்பரம் இரவு 8 மணிக்கு. 1/7/2026 புதன்கிழமை தேர் உற்சவம் காலை 9:45 மணிக்கு. 2/7/2026 வியாழக்கிழமை திருகோணத்தில் தீர்த்தம் 10 மணிக்கு. 3/7/2026 பிராயச்சித்த காலை 6 மணிக்கு. வள்ளி திருமணம் பூங்காவனம் மாலை 5 மணிக்கு. திருக்கல்யாணம் 7 மணிக்கும். பைரவர் மடை 4/7/2026 மாலை 5 மணிக்கும். தேரடி பொங்கல் மாலை 5 மணிக்கும். 10/7/2026 வெள்ளிக்கிழமை வீரபத்ர ஆலயத்தில் விளக்கு வைத்தல். 18/7/2026 சனிக்கிழமை வீரபத்திரர் மடை நடைபெறும். மற்ற 22/7/2026 சுந்தரர் குரு பூசை. 14/8/2026 வெள்ளிக்கிழமை ஆடிப்பூர உற்சவம் மாலை 4 மணிக்கு அம்பாள் ஆலயத்தில். 22/8/2026 சங்காபிஷேகம் மகாவிஷ்ணு வளர்புரை ஏகாதசியில். 23/8/2026 மகேஸ்வர பூசையும். 23/8/2026 ஞாயிற்றுக்கிழமை தட்சணாமூர்த்தி உற்சவமும் நடைபெறும். 6ஆம் தேதி 9ஆம் மாதம் 2026 அவனி திருவாதிரை விசேட அபிஷேகம். 14/9/2026 திங்கட்கிழமை விநாயகர் சதுர்த்தி மாலை 3 மணிக்கும். 16/9/2026 விநாயகர் நட்சத்திரத்தில் மணவாள கோலம் விசாக நட்சத்திரத்தில் மணவாள கோலம் முருகனின் 10 மணிக்கும். 16/9 மகேஸ்வர பூசை 1 மணிக்கும். புரட்டாதி 11/10/2026 ஞாயிற்றுக்கிழமை சிவராத்திரி ஆரம்பம். நவராத்திரி ஆரம்பம் 20/10/2026 மானம்பு மகுடாசூரர் 7 மணிக்கும். கேராதி கௌர நோன்பு வீரம் 8/11/2026 காலை 10 மணிக்கு. 10/11/2026 செவ்வாய்க்கிழமை கந்த சஷ்டி ஆரம்பம். கந்த புராண படிப்பும் இடம்பெறும். 15/11/2026 சூரசங்காரம் 7:30 மணிக்கும். 16/11/2026 திங்கட்கிழமை பாரணி அபிஷேகம் 6:30க்கும். 16/11/2026 ஆரோசாய திருக்கல்யாணம் மாலை 6 மணிக்கும். 13/11/2026 வெள்ளிக்கிழமை அப்பசி கடைசி வெள்ளி அபிஷேகம் கார்த்திகை. 24/11/2026 கார்த்திகை உற்சவம். குமாராலய தீபம் 6 மணிக்கும். 15/12/2026 செவ்வாய்க்கிழமை திருப்பள்ளி எழுச்சி அதிகாலை 3 மணிக்கும். 15/12/2026 செவ்வாய்க்கிழமை திருவம்பா ஆரம்பமாகி 6 மணிக்கும். திருவாத பூரடிகள் புராணம் ஆலயத்தில் படிக்கப்படும். 24/12
2026 10 நாள் திரு மஞ்சமும் திரு ஊஞ்சலும் அம்பாள் ஆலயத்தில் 10 மணிக்கும் 15/1/2027 வெள்ளிக்கிழமை தைப்பொங்கல் அம்பாள் ஆலயம். 22/1/2027 செவ்வாய்க்கிழமை தைப்பூச உற்சவம் முருகன் ஆலயத்திலும். 29/1/2027 வெள்ளிக்கிழமை தை மாதம் விளக்கு வைத்தல் அம்பாள் ஆலயத்திலும். 6/2/2027 கொளுத்தி அம்பாள் உற்சவமும். 6/3/2027 மகா சிவராத்திரி 4 பூசை இடம்பெறும். 22/3/2027 பங்குனி உத்திரம் பகல் மகேஸ்வர பூஜையுடன் ஆரம்பமாகும் என்பதனையும் அனைத்து உறவுகளுக்கும் அடியார்களுக்கும் அறிய தருவதோடு எமது ஆலயத்தின் மகோற்சவம் மிக சிறப்பாக எல்லோருடைய ஒற்றுமையுடனும் எல்லோரும் சேர்ந்து இதை நாங்கள் சிறப்பாக செய்வதற்கு உங்களால் இந்த உதவிகளை நிர்வாகத்தினருக்கு ஒத்துழைக்குமாறு மிக பணிவாகவும் அன்பாகவும் வேண்டி வருஷம் எல்லோருக்கும் இனிமையாக அமைய வேண்டும் என வேண்டி அவர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நமது வெளிநாடுகளில் வாழ்கின்ற உறவுகள் இம்முறை மகோற்சவத்திற்கு வர வேண்டும் என ஒருவரையும் பிரார்த்தித்துக் கொண்டு நமது ஆலயத்தின் திருப்பணி வேலைகள் நிறைய இருப்பதனால் இதற்கேற்ற பண உதவிகளை தந்து உதவுமாறு மிகவும் பணிவுடன் வேண்டுவதோடு புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். பார்வதி வலகே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லாம் அருள்நிலேஸ்வரி மரியபுரம் கந்தசுவாமி ஆலயத்திலே பராபக வருஷம் இன்றைய தினம் இனிமையாக வளர்ந்துள்ளது. இங்கே ஆலய தர்ம பரிபாலன சபையினர்களுக்கும் மற்றும் ஆலயத்திற்கு வருகை தந்திருக்கும் பக்த அடியார்களுக்கும் அந்நிய தேசத்திலே வாழ்கின்ற பக்த அடியார்களுக்கும் இந்த புது வருட பிறப்பு இனிமையாக வளர்த்து அனைவரின் வாழ்வும் வளமும் சிறப்பாக அமைய எல்லாம் அல்ல மரியபுரம் கந்தசுவாமியை பிரார்த்தித்துக் கொண்டோம். இவ்வருடம் இந்த ஆலயத்திலே மகோற்சவங்கள் எல்லாம் நடைபெற உள்ளது. ஆலயத்திலே திருப்பணிகள் மற்றும் நிறைய வேலைப்பாடுகள் இங்கே உள்ளது. பக்த அடியார்கள் அனைவரும் நிர்வாகத்துடன் ஒன்றிணைந்து ஒற்றுமையாகவும் சிறப்பாகவும் இந்த ஆலயத்தை ஒரு நல்வழிப்படுத்தி மாபெரும் ஒரு பேராலயமாக மாற்ற வேண்டும் என்று முருகப்பெருமானை பிரார்த்தித்துக் கொண்டோம். இவ்வருடம் பிறப்பு அனைவருக்கும் இனிமையான ஒரு வருடமாக வளர்த்து அனைவருக்கும் முருகப்பெருமானின் திருவருள் கடாட்சம் கிடைக்க வேண்டும் என்று எனது நல்ல ஆசைகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. Yeah.